அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். இந்தியாவே சமீபத்தில் உற்று நோக்கிய பகுதி, பேசப்பட்ட செய்தி என்றால் கரூரில் விஜயின் பொதுக்கூட்டத்தில் நடைபெற்ற துயர சம்பவத்தை தான். அன்று முதல் இன்று வரை விஜய் உள்ளிட்ட டிவிகேவினர் தலைமறைவாக இருந்து கொண்டு திட்டமிட்ட சதி என நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். அண்ணாமலை தப்பித்து விட்டார், விஜய் மாட்டிக்கொண்டார் என்று பொய் பிரச்சாரத்தை, விஷம பிரச்சாரத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தி வலுப்படுத்தி வருகிறார்கள். கரூர் சம்பவத்திற்கும் அண்ணாமலைக்கும் என்ன தொடர்பு? உண்மையில் நடந்தது என்ன? வாருங்கள் வீடியோவில் பார்க்கலாம். கரூர் பொதுக்கூட்டத்தில் நடைபெற்ற 41 பேரின் இழப்பு ஈடு இணை செய்ய முடியாத ஒரு பெரும் இழப்புதான். அன்று தமிழகம் முழுவதும் விஜய்தான் குற்றவாளி என ஒரு பிம்பத்தை கட்டமைத்து நடைபெற்று வந்தது. அடுத்த நாள் திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய இலங்கை பயணத்தை பாதியில் முடித்து கொண்டு கரூர் விரைவாக வந்து நடந்த சம்பவம் குறித்து செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார். அதில் அண்ணாமலை அண்ணா அவர்கள் ஆட்சி நிர்வாகத்தின் மீதுதான் அவர் குற்றச்சாட்டுகளை கூறினார். சரியான இடத்தை விஜயின் பொதுக்கூட்டத்திற்கு கொடுக்கவில்லை, சரியாக பொதுமக்களை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை என்பதை தான் தன்னுடைய குற்றச்சாட்டாக கூறினார். அது குறித்து கரூர் எஸ்பி, கரூர் கலெக்டரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என அரசுக்கு அண்ணாமலை அவர்கள் கோரிக்கை விடுத்தார். விஜயின் தரப்பிலிருந்து சரியான நேரத்திற்கு கூட்டத்திற்கு வர வேண்டும், கூட்டத்திற்கு வரக்கூடிய அவரது ரசிகர்களை அந்த கட்சியினர் தான் கட்டுப்படுத்த வேண்டும் என விஜயின் தரப்பிற்கு விஜய் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டினார். அது மட்டும் அல்ல, அங்கு வருகை தந்த பொதுமக்களுக்கும் ஒரு அரசியல் கூட்டத்திற்கு செல்கிறோம், அங்கு நமது வீட்டு குழந்தைகளை எடுத்து செல்லலாமா என்று யோசிக்க வேண்டும், அது பொதுமக்களுக்கும் ஒரு கட்டுப்பாடுகளை தன்னுக்குத்தானே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என பொதுமக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை திரு அண்ணாமலை அவர்கள் அந்த செய்தியாளர் சந்திப்பில் எடுத்து விளக்கமாக கூறினார். அதன் பிறகு நடந்தது என்ன? உடனடியாக டிவிகேவினர் இது திமுகவின் திட்டமிட்ட சதி என சமூக வலைதளத்தில் பொய் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார்கள். செந்தில் பாலாஜி குற்றவாளி என்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்தார்கள். உடனடியாக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் உடனடியாக செய்தியாளர் சந்திப்பை நடத்தி கரூர் சம்பவத்தில் என்ன நடந்தது என அவரது தரப்பில் மிக விளக்கமாக, அற்புதமாக விளக்கமளித்தார். கரூர் துயர சம்பவம் குறித்து டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் சிறு வருத்தத்தை கூட தெரிவிக்காமல் அவரது கட்டமைப்பை கேள்விக்குறியாக்கும் மக்களிடம் எடுத்துரைக்காமல் அரசாங்கத்தின் மீது பழி போட்டு தப்பித்துக் கொள்ள முயற்சி செய்கிறார். அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அவரது கூட்டத்திற்கு வந்த 41 பேர் தான் உயிர் தியாகம் செய்தார்கள். இன்று வரை அந்த வீட்டிற்கு சென்று ஒரு ஆறுதல் கூட சொல்லாமல் வீட்டில் பதுங்கி இருக்கிறார். எதற்காக உங்களுக்கு இந்த பயம்? உங்களது 2ஆம் கட்ட தலைவர்கள் அன்று இரவு காணாமல் போனவர்கள் தான் இன்று வரை கிடைக்கவில்லை. தமிழக அரசாங்கம் தேடிக்கொண்டிருக்கிறது. உடனடியாக ஏற்பாடு செய்தவர்களை, 2ஆம் கட்ட தலைவர்களை தமிழக அரசாங்கமும் கைது செய்ய வேண்டும் என்பது தமிழக மக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, திரு அண்ணாமலை அவர்கள் மிக விளக்கமாக, அற்புதமாக, அவர் IPS அதிகாரி என்ற பாணியில் அங்கு நடந்த சில சம்பவங்களை
எடுத்துரைத்து விளக்கமாக அந்த செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். உடனடியாக விஜயின் தரப்பு இது திட்டமிட்ட சதி என நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். நீதிமன்றம் கண்டிப்புடன் விஜயை கொட்டு மேல் கொட்டு வைத்து வழி அனுப்பி வைத்திருக்கிறது. உடனடியாக சிபிஐ என்கொயரி வேணும் என கோரிக்கை வைக்கிறார்கள். உண்மையாலுமே விஜயின் தரப்பில் தவறு நடைபெறவில்லை என்றால் நீங்கள் மக்களுடன் மக்களாக சென்று சந்தித்து மக்களை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்க வேண்டாமா? இன்று வரை வெளிவராமல் நீங்கள் பதுங்கியிருப்பதன் ரகசியம் என்ன? மக்களின் மாபெரும் கேள்வியாக இருந்து வருகிறது. திரு விஜய் அவர்களுக்கு நீதிமன்றம் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. திரு அண்ணாமலை அவர்கள் விஜயை மட்டும் ஒரு பக்கமாக கார்னர் செய்ய வேண்டாம், விஜயை குற்றவாளியாக சித்தரிக்க வேண்டாம் என்பதை மட்டும்தான் திரு அண்ணாமலை அவர்கள் எடுத்து கூறினார். அதை வைத்துக் கொண்டு விஜயின் தரப்பில் பொய் விஷம பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தவறான செயல். நீங்கள் மக்களை சந்திக்க வேண்டும். உங்களது கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூற வேண்டும். அவர்களுக்கு நிவாரணம் உங்களது தரப்பில் இருந்து வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அதை விடுத்து மக்களை சந்திக்க வேண்டும் என்றால் அவர் தமிழக அரசிடம், டிஜிபியிடம் அவரது கோரிக்கை என்னவாக இருக்கிறது? திருச்சி விமான நிலையத்தில் இருந்து கரூர் வரை எந்த வாகனமும் பின்தொடரக்கூடாது, அந்த அளவிற்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும், செய்தியாளர்கள் வரக்கூடாது, பொதுமக்கள் வரக்கூடாது என பல்வேறு கோரிக்கைகளை காவல்துறையிடம் திரு விஜயின் தரப்பில் கேட்கப்படுகிறது. திரு விஜய் அவர்களே, மக்களை சந்திக்காமல், செய்தியாளரை சந்திக்காமல் நீங்கள் எப்படி இந்த மண்ணின் மக்களுக்காக போராட போகிறீர்கள் என்பது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தமாக தான் இருக்கிறது. நீங்கள் கேட்கும் பாதுகாப்பு ஒரு முதலமைச்சரை விட அதிகப்படியான பாதுகாப்பை நீங்கள் தமிழக அரசிடம் கேட்கிறீர்கள். நீங்கள் வரும்போதே தன்னைத்தானே முதலமைச்சர் என்று உங்களுக்கு நினைப்பு வந்து விட்டதா என்று தெரியவில்லை. நீங்கள் மக்களை சகஜமாக போய் சந்திங்கள். நீங்கள் அனுமதி கேட்டுதான் சந்திக்க வேண்டும் என்று தமிழகத்தில் எந்தவித ஒரு கட்டாயமும் இல்லை. உங்களுக்கு தர வேண்டிய பாதுகாப்பு நிச்சயமாக தமிழக காவல்துறை உங்களுக்கு வழங்கும். நீங்கள் விரைவாக மக்களை சந்திக்க வேண்டும். உங்களது அடுத்த கட்ட பயணம் தொடங்க வேண்டும். வழக்கம் போல உங்களது அரசியல் பணியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். தமிழக மக்களுக்காக பணியாற்ற நீங்கள் வந்திருக்கிறீர்கள். தயக்கப்பட வேண்டாம். நீங்கள் மக்களை சந்தித்து விட்டு அடுத்த கட்ட மக்களை சந்தித்து உங்களது பிரச்சாரத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பது தமிழக மக்களின் எண்ணமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதை விடுத்து நீங்கள் திமுகவை குற்றம் சொல்லி கொண்டு, தமிழக அரசியல் கட்சிகளை குற்றம் சொல்லி, தலைவர்களை குற்றம் சொல்லி எந்தவித பிரயோஜனமும் இல்லை. அதற்குண்டான தீர்ப்பு கொடுக்க வேண்டியது நீதிமன்றம் தான். நீதிமன்றம் உங்கள் செயல்பாட்டுகளையும் கவனித்துக் கொண்டு இருக்கிறது, அரசின் செயல்பாட்டுகளையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு தீர்வு தர வேண்டிய இடம் நீதிமன்றம். நீதிமன்றம் இதற்கு சரியான தீர்வு விரைவில் வழங்கும். உங்களது பயணம் தொடரட்டும். வீணாக விஷமத்தனமாக அரசின் மீதும் தனிநபர் மீதும் நீங்கள் விமர்சனம் செய்ய வேண்டாம் என்பது மக்களின் எண்ணம், கருத்து. உங்களது வீடியோவில் திருவாரூர், நாகப்பட்டினத்தில் நடைபெறாத சம்பவம் கரூரில் மட்டும் நடைபெற்றது ஏன் என்று ஒரு கேள்வியை எழுப்பி மக்களை முட்டாளாக்க நீங்க நினைக்கிறீர்கள். உண்மையிலேயே உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திறமை இருக்குமாயானால் உங்களது கட்சி தொண்டர்களை நீங்கள் சரியாக வழிநடத்த வேண்டும். இந்தியாவில் வேறு எந்த அரசியல் கூட்டங்களிலும் நடைபெறாத ஒரு துயர சம்பவம் உங்களது அரசியல் பொதுக்கூட்டத்தில் நடைபெற்று இருக்கிறது. நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும். மற்ற இடத்தில் நடைபெறாதது உங்களது பொதுக்கூட்டத்தில் ஏன் நடைபெற்றது? மற்றவர்கள் எல்லாம் அரசியல் கட்சி அமைப்பு சார்ந்து அவர்களுடைய பணி இருக்கிறது. உங்களது பொதுக்கூட்டம் என்பது வருகை தந்தவர்கள் என்பது ரசிகர்கள் கூட்டமாக தான் இன்று வரை இருக்கிறது. அதை சரி செய்ய வேண்டிய இடத்தில் திரு விஜய் அவர்களே நீங்கள் தான் இருக்கிறீர்கள்.
அதை சரி செய்ய வேண்டும். வீணாக அரசின் மீதோ, தனிநபரின் மீதோ, அரசியல் தலைவர்கள் மீதோ பழியை தூக்கி போட்டு நீங்கள் செய்த தவறுகளை புறந்தள்ள வேண்டாம். நீங்கள் கூட்டத்தில் நடைபெற்றதற்கு தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கொண்டு உங்களது அடுத்த கட்ட பயணம் தொடர வேண்டும் என்பது தமிழக மக்களின் எண்ணமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது.